மக்களே இந்த போர்ட் சம் பாருங்கள். எ மேன் ஸ்பீட்ஸ் வித் த கரண்ட் இஸ் 15 கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொல்லியிருக்காங்க. வித் த கரண்ட் அப்படின்னா தண்ணியோட சேர்ந்து போகுதுன்னு அர்த்தம். ஸோ வித் த கரண்ட் அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம்னு அர்த்தம். மறந்துடாதீங்க, வித் த கரண்ட்னா டவுன் ஸ்ட்ரீம்னு அர்த்தம். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் வந்து 15 கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இல்லை ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் இஸ் 2.5 கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் த கரண்ட்னா வாட்டரோட ஸ்பீடு, வாட்டரோட ஸ்பீடும் நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போது த மேன் ஸ்பீட் அகைன்ஸ்ட் த கரண்ட், அகைன்ஸ்ட் த கரண்ட் கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோ சொல்லியிருக்கேன், அகைன்ஸ்ட் த கரண்ட்னா அப்ஸ்ட்ரீம்னு அர்த்தம். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர். உங்களுக்கு டவுன் ஸ்ட்ரீம் கிடச்சிச்சு, வாட்டரோட ஸ்பீடு கிடச்சிச்சின்னா ஈஸியாக போட்டோட ஸ்பீடு கண்டுபிடிச்சிடலாம். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 12.5. இதுதான் போட்டோட ஸ்பீடு. ஓகேங்களா? இப்போ நமக்கு அப்ஸ்ட்ரீம் தேவை. ஸோ இதுலேருந்து இது உங்களுக்கு தெரியும், வாட்டரோட ஸ்பீட் ரெண்டுமே சேம்னு தெரியும், 2.5. ஸோ இதுலேருந்து மைனஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு அப்ஸ்ட்ரீம் கிடச்சிரும். 12.5 2.5 போயிடுச்சுன்னா 10. ஸோ இதான் ஆன்சர். ஸோ அகெயின்ஸ்ட் த கரண்ட் அப்ஸ்ட்ரீமோட வேல்யூ என்னது? 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.